ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனோட பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோமா. இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்ல சக்தி தரும். இதில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் கெயினாகவும் ஆகும். தசை வளர்ச்சிக்கும் உடல் பலத்திற்கும் உதவுகிறது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சத்தான உணவாக இது இருக்குது. செரிமானத்திற்கு உதவுவதோடு நீண்ட நேரம் வயிறு நிறைவாக. இந்த உளுந்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சத்தான காலை உணவு. இதை நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு, லஞ்ச் பாக்ஸு, பேக்ஸு, ஷாப்பிங் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உளுந்த ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணிப்போம். அது கூட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். கிரைண்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். ரொம்ப ஊற்ற வேண்டாம். அது மாதிரி ரொம்ப கம்மியாக ஊற்றினாலும் நம்ம ஹீட் பண்ண அடுத்த செகண்டே கட்டி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு மில்க் கன்சிஸ்டன்சியில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே எல்லாம் எடுத்து தான் ரெடியாக வச்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் நம்ம அடுப்பில் இந்த உளுந்தை போட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்று ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அருகி போயிடும். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் தான் மெயின்னு. ஸோ அதனால தான் இப்போ எல்லாம் உங்கள்கிட்ட எடுத்து வச்சுக்கிற ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ நானுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். அப்போவுமே கருகி போயிடும். ஓகே, நல்லா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். நெக்ஸ்ட்டு சுகருக்கு நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகரை எடுத்துக்கலாம். பட் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒயிட் சுகர் கட் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நான் தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதோட ஏலக்காய்லாம் போட்டோன்னா அரையாது, அதுக்காண்டி. ஸோ 2 ஏலக்காய் நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக நம்ம வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் ஒரு அரை மூடியில் பாதி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். சில பேர் தேங்காய் பூவாக போடுவாங்க. பட் நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுப்போம். நான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண அடுத்த செகண்டே கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா கருகிடும், அதனால தான். ஸோ கிண்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருவேன். கொதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் கிண்டிகிட்டு இருப்பேன். ஸோ ஓரளவு கொதி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகரை இதில் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சுகர் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா அகெயின் நீங்கள் வாட்டரில் சுகரை ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அகெயின் போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஆகிடும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிஞ்ச பிறகு அரைச்சி வச்ச ஏலக்காவும் சுக்கையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காக அழகாக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். சுகர் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.